வணக்கம் சார், என் பேர் சிவகுமார். ஆட்டோ லைனில் ஒரு 15 வருஷமாக இருக்கேன். டெய்லி சென்னை 12 மணி நேரம் சுற்றுற சவாரி. நிறைய கஸ்டமர் வராங்க போகிறாங்க. அவங்களே நான் விசாரிப்பேன், எந்த கட்சி ஓட்டு போட போகிறீங்கன்னு. எடுத்துன்னு சொல்கிறாங்க பிஜேபி அண்ணாமலைக்கு போடலான்றாங்க. மோடி தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மெயின் படம் கொடுக்குறது எல்லா ஸ்டேட்டுக்கும். அவர் தான் வரணும். இந்த ஸ்டேட்டில் வந்து பிஜேபி ஆள மாட்டுறாங்க, காங்கிரஸை மட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் பிஜேபியும் ஒரு கட்சி, பெரிய கட்சி. அது வாஜ்பாயிலேருந்து வந்து இது வாஜ்பாய்க்கு அப்புறம் நிறைய பிரதமர் நரேந்திர மோடி ரொம்ப நல்லா பண்ணுறாரு. உலகம் ஃபுல்லாக வந்து இந்தியா கொண்டு இன்றைக்கி பயப்படுறாங்கன்னா மோடி பிரதமராக இருக்கிறதுனால தான் நம்ம நாடு கண்டு பயப்படுறாங்க. நிறைய நாடுகள்லாம் வெளிநாடு போய்ட்டு நிறைய ஒப்பந்தங்கள்லாம் பண்ணிட்டு வர்றாரு. பிஸ்னஸ் பண்ணி கொடுங்க, வாங்க நிறைய கார் தொழில் ஃபேக்ட்ரி திறந்து கொடுங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணுங்கள், இந்தியாவுக்கு வாங்க நிறையா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அதனால் மோடியை கண்டு பயப்படுறாங்கன்னா இன்றைக்கி இந்தியாவை கண்டு நம்ம நாடு பயப்படுதுன்னா அது பெரிய விஷயம். மோடிக்கிறதுனால தான். மோடியை தவிர அந்த இடத்துல பிரதமர் வேறு யாரும் வந்தாலும் நம்ம நாடை கண்டு யாரும் பயப்பட மாட்டாங்க. அப்துல் கலாம் ஐயா வந்து நம்ம நாட்டுக்கு நிறைய செஞ்சுட்டு போயிருக்காரு. அவர் செஞ்சதுனால தான் நம்ம இந்தியா உலகம் ஃபுல்லாக வந்து இன்றைக்கி நம்பர் 1 நாடாக இருக்குது. ஒரு காலத்தில் 20-30 வருஷம் முன்னாலாம் இந்தியா நாடு யாருக்கும் தெரியாது. ஸ்போர்ட்ஸ்லலாம் நிறைய கலந்துக்க மாட்டாங்க நம்ம நாட்டில். இன்றைக்கி எல்லா விஷயத்துலையும் இந்தியாவில் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறாங்க. ஹாக்கி, டென்னிஸு, கேரம் போர்டு, கபடி, கிரிக்கெட்டு, ஃபுட்பால், வாலிபால், சைக்கிள் ரேஸ், கார் ரேஸ், இப்படி எல்லா விளையாட்டுலேயும் நம்ம இந்தியாவில் எல்லாத்துலேயும் தங்கப்பதக்கம், கோல்டு மெடல் நிறைய வாங்குகிறாங்க நம்ம இந்தியன்ஸு. அதனால் பிஜேபி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணாமலைக்கு நாங்கள் சப்போர்ட் தான் எப்போவுமே. என்னோடய ஓட்டு எப்பவுமே அண்ணாமலை தான் நான் போடுறேன். ஃபஸ்ட் டைமே எங்கள் தலைவர் எலெக்ஷனில் நின்னார். நான் கமலோட ஃபேன். அவருக்கு ஒரு 2 டைம் போட்டு பார்த்தேன். 2 டைமும் அவர் வின் பண்ண முடியல. கோயம்புத்தூரில் ஒரு இடத்து நின்னார் எம்பிக்கு. அதுக்கு முன்னாடியே நின்னார். 2 டைமும் போட்டேன். 2 டைமும் வின் பண்ண முடியல அவரால். அதுலேருந்து நான் ரெட்டாலிக்கு தான் போட்டுன்னு வரேன். இப்போது ரெட்டாலிக்கு போடுறதில்ல. அம்மா இருந்தாங்க. அம்மா இருந்த வரைக்கும் 2000 ரூபா கொடுத்தாங்க. ரெட்டாலிக்கு போட்டேன். அம்மா வந்து ஏழைங்களுக்கு அம்மா உணவகத்தை திறந்தாங்க. நான் நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன், என் பசங்களும் சாப்பிட்ருக்கேன். சீப்பாக அம்மா சூப்பராக தந்தாங்க. அதே மாதிரி ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு சூப்பராக தந்திருக்காரு அண்ணா உணவகம். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் ஆகுதுன்றாங்க. ஆந்திராக்கார் சவாரி வராங்க. எல்லா ஸ்டேட் ஆளும் நம்ம என்கிட்ட ஆட்டோவில் சவாரி வருவாங்க. உலக நாடு ஆளுகளும் வராங்க. மலேசியா, சிங்கப்பூர், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அத்தனை பேரும் வராங்க ஆட்டோவில் சவாரி. டி நகரில் டூரிஸ்ட் பயணம் வருவாங்க. ஆட்டோவில் சவாரி வரும்போது நான் இங்கிலீஷ் பேசுவேன், கன்னடா தெரியும், ஹிந்தி தெரியும், தெலுங்கு தெரியும், மலையாளம் கொஞ்சம் பேசுவேன், தமிழ், இங்கிலீஷ், இப்படி எல்லா லாங்குவேஜும் நான் பேசுவேன். ஏன்னா நான் ஓட்டுறதே ஆட்டோ லைனு. எல்லா லாங்குவேஜும் தெரியும். அந்த லைனில் வந்தாலுமே 15 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறதுனால எல்லா லாங்குவேஜும் கொஞ்சம் தெரியும். ஹிந்தி நல்லா தெரியும். நம்ம இந்தியாவுக்கு மெயின் ஹிந்தி. நமக்கு இந்தியாவுக்கு ஹிந்தி மெயினானா தமிழில் மட்டும் இங்கே வச்சுக்கின்னு எதையும் பண்ண முடியாது. தமிழ் மட்டும் கற்றுக்கினேன் நான் தமிழ் தான் பேசுவேன், தமிழ் தான் கற்றுவேன்னா முடியாது. இந்தியாவிலேயே 3 லாங்குவேஜ் தான் இந்தியா ஃபுல்லாக பேசக்கூடிய லாங்குவேஜ். கன்னடானா கன்னடா இருக்கும், ஹிந்தி, இங்கிலீஷ் இருக்கும். அதே மாதிரி ஆந்திராலேயும் தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் இருக்கும். ஆமாம், தமிழ் அது இப்போத்துலேருந்தே எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, கலைஞர் போட்டிலேருந்து அந்த காலத்துலேருந்தே சண்டை நடந்துருந்தாங்க. இது நம்ம தமிழ்னா ரொம்ப ஈஸியாக அடிச்சிடலாண்டா, கோவப்பட மாட்டானுங்க, சண்டை போட மாட்டாங்க. ஆனால் எல்லாருமே சொல்கிறேன், இந்தியாவில் உலக நாடுகளில் இல்லை, நம்ம இந்தியாவிலே தமிழன் காலில் வந்து ஊந்தால் தான் இவனுங்க பழைக்க முடியும். எந்த ஸ்டேட்லேருந்து வந்தாலும் சரி, நம்ம தமிழ் மண்ணை வந்து அவன் தொட்டு கும்பிட்டா தான் இங்கே வாழ முடியும். இது வந்து சிங்கப்பூர் மாதிரி தமிழ்நாடு. நார்த் இந்தியன்ஸ் இங்கே வரானுங்க, சம்பளம் நிறைய கிடைக்குது, நல்லா சாப்பாடு கிடைக்குது, தங்க இடம் கிடைக்குது, நல்லா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றானுங்க, நல்லா சம்பளம், நல்லா ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறான், நல்லா ஜாலியாக இதுன்றானுங்க. உங்கள் ஸ்டேட்டில் அந்த மாதிரி வேலை கிடைக்குதான்னு கேட்டால் இல்லைன்றானுங்க. ஏன்னா அங்கெல்லாம் வளர்ச்சி அடையலை. அந்த ஸ்டேட்லாம் அவ்வளோ பிரதமர் குஜராத்தில் இருக்கிறார், அவ்வளோ பெரிய ஸ்டேட்டு. அந்த ஸ்டேட் ஆளுங்களும் இங்கே வேலைக்கு வராங்க. டெல்லியிலேருந்து வராங்க, பீகார், குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, மற்ற ஸ்டேட்டுக்கும் நம்ம தமிழ்நாடு தான் கை கொடுக்குது. இங்கே வந்து அவ்வளோ வளர்ச்சி அடையுது நம்ம ஸ்டேட்டு. தமிழ்நாடுடா ஈஸியாக போய்ச்சிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எல்லா ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் இங்கே வந்து ஈஸியாக போய்ச்சிக்கினேன். நீங்கள் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் தான் நம்மளே மெட்டுறானுங்க. ஆனால் அது மாதிரி விடக்கூடாது. நம்ம ஸ்டேட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் இது தமிழனுக்கு இடம் கொடுக்கணும். அது சீஃப் மினிஸ்டர்கிட்ட தான் இது. சீஃப் மினிஸ்டர் சொல்லணும். அவர் சொன்னால் தான் எல்லா மக்களும் கேட்பாங்க. தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு இடம் கொடுங்க, தமிழ் மக்களை நீங்கள் மதிக்கணும். அப்புறம் தான் நீங்கள் எல்லா ஸ்டேட்டுக்காரங்களும் இது பண்ணணும். அதனால் எங்கே போனாலும் தமிழனுங்களை சண்டை போடாதீங்க, தமிழர்கிட்ட சண்டை போடாமல் அப்படி சொல்லிட்டு. ஆனால் பிஜேபி சப்போர்ட் பண்ணாங்கன்னா வெள்ள நிவாரணம் வந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் காசு கொடுக்குது. பொங்கல் வெள்ள நிவாரணிக்கு காசு கொடுக்கல, மழை நிவாரணிக்கு காசு கொடுக்கல. அது ஏன் கொடுக்கலன்னா இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு காசு இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுத்தா தான் காசுன்னு சொல்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து ஆதரிக்கணும். பிஜேபி வந்து ரொம்ப நல்ல கட்சி. வாஜ்பாய் பீரியட்லேருந்து நல்லா இருக்குது அந்த கட்சி.
அந்த கட்சியை வந்து பெரிய லெவலில் இருக்கிறதுனால அந்த கட்சியை தமிழ்நாட்டில் நம்ம வேணான்னு சொல்லக்கூடாது. அதை வச்சுக்கிறதுல ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து விஜய் வர்றாரு, ரஜினி வர்றாரு, கமல் வர்றாரு, எல்லோரும் வரல அரசியலுக்கு. யாரை வந்தாலும் ஸ்டாண்டர்டாக நிற்கணும், ரெட்டால சூரியன் மாதிரி நிற்கணும். இப்போ விஜயகாந்த் வந்தார், சாலிடாக இருந்தார். கொஞ்ச நாள் தான் அவரோட லைஃப் இருக்க முடிஞ்சுது. அவரால் அதுக்கப்புறம் இருக்க முடியல, போயிட்டார் கடவுள்கிட்ட. அவர் ரொம்ப வெரி கிரேட். எம்ஜிஆர் கற்றுது அவர் தான். இன்ன வரைக்கும் அவர் செத்து 2 வருஷம் ஆகி கூட அங்கே சத்தத்தில் சாப்பாடு போடுறாங்க. விஜயகாந்த் ஐயா வந்து இது வரைக்கும் 110 கோடி செலவு பண்ணியிருக்காரு அவர் சொத்தை. வெரி கிரேட். யாருமே பண்ணதில்லை. உலக நாடு ஃபுல்லாக கூட, அமெரிக்காவில் கூட எவ்வளோ பிரசிடென்ட் இறந்து போகிறாங்க. ஆனால் அவர் சமாதிக்கிட்டலாம் 2 வருஷம்லாம் யாரும் சோறு போட்டதில்லை. ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இங்கிலாண்டாக இருக்கட்டும், அவ்வளோ பெரிய கண்ட்ரி, பணக்கார நாடு. அந்த கண்ட்ரிலே வந்து எவ்வளோ பெரிய பிரதமர் இருந்தாலும் இறந்து போனால் கூட இப்படி சாப்பாடு போட்டதே கிடையாது. விஜயகாந்த் வந்து இன்றைக்கி போடுறாங்கன்னா ரொம்ப பெரிய கிரேட். கடவுள் தான் அவர். கேப்டன் ஐயா அவர்கள் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். தேமுதிகவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் அவருக்காக ஆறுதல் ஓட்டு போடுவாங்க. கேப்டன் ரசிகருங்க எல்லாருமே போடுவாங்க. நான் கூட 2-3 டைம் போட்டிருக்கேன் அவருக்கு. அவரோட ரசிகர், அவரோட படங்கள் நல்லாயிருக்கும். தமிழ் சினிமாவில் சண்டை காட்சினாலுமே அது ஹாலிவுட் ஃபைட் மாதிரி கேப்டன் படங்கள் நல்லாயிருக்கும். ஆனால் அதை விட கமல் சார் ரொம்ப நல்லா பண்ணுவார். ஹாலிவுட்டோடு நல்லா பண்ணுவார். தமிழ்நாட்டிலே விஜயகாந்த் போலீஸ் ட்ரெஸ் போட்டு நடிச்சார்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த படங்கள். அவருக்காக நான் 2 டைம் போட்டிருக்கேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு கேப்டன். இருக்கிறப்போ வந்து நிறைய விமர்சனங்களும் அதுமாரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. போனதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், அவர் மரண உருவத்தில் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு கும்பல் இருந்ததோ அதை விட அதுக்கு ஈக்குவலான ஒன்று தான் இருக்குது. இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் வந்து வரணுன்னு தான் எல்லோரும் ஆசைப்பட்றாங்க. பட் அவருக்கு வந்து அரசியலில் அனுபவம் இல்லையா, புதுசாக தானே வர்றாரு. அரசியலில் ஒரு 20 வருஷம் முன்னாடி அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தா இப்போ அவர் வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். அதை எப்படி கையாளணும், எப்படி அரசியலில் மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுன்னு வந்தால் அவர் பண்ணலாம். பட் வருவார், எம்எல்ஏ வருவார், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சீட்டு வருவார், எம்எல்ஏ வரலாம். சீஃப் மினிஸ்டர் அளவுக்கு வரத்துக்கு அந்த அளவுக்கு ஏற்கனவே 2 பெரிய கட்சி இருக்க விட மாட்டாங்க. ரெட்டால சூரியன் தான் இங்கே அந்த காலத்துலேருந்தே இருக்கேன், 70 வருஷமாக. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க விட முடியாது. கமல் சார் எப்படிப்பட்ட ஆள், சிவாஜி எம்ஜிஆர் கூட மடியில் வளர்ந்தவர், கலைஞர் ஐயா கூட மடியில் வளர்ந்தவர். அவர் கதாவாசனத்தில் நிறைய நடிச்சிருக்கு எங்கள் தலைவர். அவராலேயே வர முடியல. இந்தியாவிலேயே சினிமா உலகத்திலேயே நம்பர் 1 சினிமா ஃபீல்டில் எல்லா விஷயமும் தெரியும் அவருக்கு. அரசியலையும் கட்சி குடிச்சிருக்காரு, அரசியலாக நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு, அரசியல் விஷயங்களையும் நிறைய பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய உலகத்திலே மகா நடிகன், உலக நாயகன் வர சொல்கிறாங்க. அவராலே பீட் பண்ண முடியல அரசியலை. சீஃப் மினிஸ்டர் பதவியை பிடிக்க முடியல. விஜய்க்கெலாம் வந்து அந்த அளவுக்குலாம் சீஃப் மினிஸ்டர் பதவி அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியாது. ஏன்னா இங்கே பயங்கரமான கட்சியெலாம் நிறைய இருக்குது. சீமான் இருக்கார், விடுதலை சித்தருக்கு, பூந்தமல்லியில் மூர்த்தி இருக்கார், ஜெகன்மூர்த்தி, அவங்க இருக்கிறாங்க. அப்புறம் ராம்தாஸ் ஐயா இருக்கிறாரு, சூரியன் ரெட்டால, எடப்பாடி, அப்புறம் ஸ்டாலின் இருக்கார். அப்புறம் மிகப்பெரிய கட்சிகள்லாம் இங்கே நிறைய இருக்குது. இவ்வளோ கட்சி விஜய் பீட் பண்ணி வரணுன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடியே ஒரு இல்லை, தாமரை மலரணும். தாமரை இருந்தால் தான் இங்கே நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சப்போர்ட் இருந்தால் தான் இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதாக இருந்தாலும் கிடைக்கும். இப்போது நார்த்து பக்கம்லாம் மோடி ஐயா நல்லா பண்ணின்னு வர்றாரு. மோடிலாம் நல்லா சூப்பர்ன்றாங்க. ராகுல் காந்தியை சொல்ல மாட்டாங்க, காங்கிரஸ்லாம் வேஸ்ட். நிறைய போட்டிடுறாங்க, அங்கே பிஜேபி தான் நிறைய வின் ஆகுது, காங்கிரஸ் வர்றதில்லை. எந்த பக்கம் போனாலும் நார்த்து பக்கம்லாம், நார்த் இந்தியா சைடில் பிஜேபி தான் வின் ஆகுது, காங்கிரஸ் வின் ஆகுறதில்லை. மோடி அவர்கள் வந்து குஜராத் மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுறாரு, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யறதில்ல. ஏதோ ஒரு விஷயம் நம்ம பட்ஜெட்டை ஒதுக்கினா கூட தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ண. ஆமாம், நீங்கள் சொல்கிறதுலாம் ரொம்ப கரெக்டு. அதெல்லாம் ரொம்ப உண்மை தான். குஜராத்தை நல்லா நிறைய ஊர் சுற்றிருக்கேன். இந்தியாவிலேயே குஜராத்தில் வந்து அதிகமாக பிரிட்ஜு நிறைய கட்டி வச்சுருக்காரு மோடி ஐயா அவர்கள். டிராஃபிக் இல்லாமல் இருக்கும் அந்த ஸ்டேட், நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டுக்கு பண்ண மாட்டாருன்னா அவருக்கு பிஜேபி சப்போர்ட் வச்சா அவர் நிறைய தரேன்னு தான் சொல்கிறார். பிஜேபி சப்போர்ட் பண்ணுறதில்ல. அதனால தான் அவர் வந்து இப்படி பண்ணுறாரு, நம்ம ஸ்டேட்டை ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிறாரு. அவர் வேணும்னுலாம் பண்ணல. எங்கள் கட்சி அங்கே ஆளுங்கயா, எங்கள் கட்சி அங்கே நடத்து, நாங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ செய்கிறோம். பிஜேபி கட்சி ஆள்றதுல ஒரு தப்புமே கிடையாது. மிகப்பெரிய ஆள். உலக நாடுகளே மோடியை கண்டு பயப்படுத்தும் போது நம்ம இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்கிறதுல தப்பே இல்லை. கோயம்புத்தூரில் வனதி சீனிவாச மேடம் ஜெயித்தாங்க, நல்லா தான் இருக்குது. பிஜேபி கோயம்புத்தூர்காரங்களாம் சொல்கிறாங்க பிஜேபி சூப்பர். பிரச்சனைக்கு வந்து அண்ணாமலை அவர்களால தான் அதுக்கான ஒரு இதுவே கிடையாது, அவரும் கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு மக்கள் என்ன பண்ணாங்கன்னா டிஎம்கே இப்போ தமிழக முதல்வர் அவர்கள் தான் கொண்டாடுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை சார் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவர் கட்சியில் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நிறைய பேர் வாங்கியிருக்காரு. ஆந்திராவில் அவருக்கு அவ்வளோ பவர்ஃபுல் பேர் இருக்குது, அவ்வளோ நல்லா சொல்கிறாங்க. அண்ணாமலை வந்து சூப்பர், வெரி கிரேட்ன்றாங்க.
தமிழ்நாட்டில் அவருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. பட் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் அவரை லைக் பண்ண மாட்டுறாங்க. பிராமணர் எல்லாரும் என் ஆட்டால் நிறைய சவாரி வந்துருக்காங்க. படித்தவங்க அத்தனை பேரும் அண்ணாமலை தான் சொல்கிறாங்க. அண்ணாமலை ஓட்டு போட தம்பி, பிஜேபி ரொம்ப நல்லது, மோடி ஐயா நல்லவர், அவர் ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் போடுறேன்னு தான் சொல்லியிருக்கேன். அண்ணாமலை சார் ரொம்ப பரவாயில்ல. அண்ணாமலை சார் இங்கே வர்றது நல்லது. மாவட்ட தலைவராகிறார் மாநிலத்துக்கு பிஜேபியில். அவர் வின் பண்ணுறது ரொம்ப நல்லது. வின் பண்ணால் மோடி ஐயாவுக்கும் நமக்கு நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. செய்வாங்க. தமிழ்நாட்டில் அரசியல் வந்து ஜெயிச்சாங்கன்னா என்ன செய்வாங்க நீங்க நினைக்கிறீங்க? பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் எதிர்த்து நின்னாங்கன்னா இங்கே ஒரு சலுகையும் கிடைக்காது. விலைவாசியெல்லாம் ஏறும். காய்கறிலேருந்து பால் விலையிலேருந்து பெட்ரோல் விலைவாசி எல்லாமே சன்லூர் மண்ணில் ஏற்றிடுவாங்க. அப்புறம் சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணுவார்? நம்ம மக்கள் மேலே தான் போடுவார் அந்த செலவு பூரா. நம்ம மேலே தான் டாக்ஸியை போட்டு ஏற்றுவார். அங்கே கொடுத்தா தானே இவர் கம்மி பண்ணுவார். அதனால் பிஜேபி எதிர்த்துக்கூடாது. எதிர்த்தாமல் பிஜேபி ஒரு பக்கம் ஆள்றது ரொம்ப நல்லது. ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி பிடிச்சா அவங்க என்ன மக்களுக்கு செய்வாங்க நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பிஜேபி வந்து ஆட்சி பிடிச்சா தமிழ்நாட்டில் நார்த்து பக்கம் மோடி எவ்வளோ நல்லா செஞ்சாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் அவர் செய்கிறேன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. என்னோடய ஆட்சி அங்கே வைங்க, நான் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு முதல் மாநிலமாக கொண்டு வருவேன், ரொம்ப நல்லா பண்ணுவேன். தொழில்நுட்பத்துலேருந்து போக்குவரத்துலேருந்து அனைத்து ஐட்டமும் நான் செஞ்சு தரேன்றார் மோடி ஐயா அவர்கள். அதனால் பிஜேபி வரதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணாமலை வரணும், வந்தால் தான் எங்களுக்கு ரொம்ப நல்லது. 2026 நீங்கள் எதிர்பார்க்குற அரசியல் வந்து பிஜேபி அண்ணாமலை தான் நாங்களாம் எதிர்பார்க்குறோம். விஜய் சார் வருவார், அவர் பரவாயில்ல வரலாம். தமிழ்நாட்டில் பிறந்தது அவங்க அப்பா பெரிய டைரக்டர், அவருக்காக ரசிகர் அவருக்கு போடுவாங்க ஓட்டு. எம்எல்ஏ ஆகிடுவார். எம்எல்ஏ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சீஃப் மினிஸ்டர் பதவி யாருமே அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியாது. சீஃப் மினிஸ்டர் பதவியெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. மிகப்பெரிய கடல் புகுது அது. கடலில் மொழி ஏந்து வரா மாதிரி அவ்வளோ சாதாரண விஷயத்தெல்லாம் சீஃப் மினிஸ்டர் பதவியில் உட்கார முடியாது. சொல்லிடலாம், நான் வந்தேன்னா ஜெயிச்சிடுவேன், நீ வந்தால் ஜெயிக்கலாம், ஆனால் வந்து நின்னாதான் தெரியும் அது எவ்வளோ பெரிய கடல்னு. கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலைக்கு நிறைய படித்த ஆஃபீஸர் எல்லாருமே பிராமணர்கள் எல்லாம் அண்ணாமலை சார் தான் சொல்கிறாங்க. படித்தவங்களாம் எல்லாம் அண்ணாமலை தான் ஓட்டுன்றாங்க. 2 கட்சியுமே வேணான்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் ஏட்டால் சவாரி வரவங்களை கேட்டிருக்கேன், என்னம்மா ஓட்டு 2026 யாருக்குமா போடலான்னு கேட்பேன். தம்பி, நீ நாடு நல்லா இருக்கணும்னா அண்ணாமலைக்கு போடு. பிஜேபி மோடி இங்கே நல்லாயிருக்கும், அவங்க வந்தாங்கன்னா நம்ம நாடு நல்லாயிருக்கும் தம்பி. ரவுடிஸ் எல்லாம் ரவுடிஸ் எல்லாம் இருக்காது, ஆட்சி நல்லாயிருக்கும், இப்போ பாதுகாப்பு மக்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு. இந்த 2 ஆட்சியுமே வேணாம் தம்பின்றாங்க. சூரியனா வேணாம், ரெட்டாலியும் வேணாம். இதை 40-50 வருஷமாக நம்ம பார்த்தாச்சு. 2 பேருமே ஒரே சப்போர்ட் தான். இவர் வந்தாலும் ஒன்றும் செய்யறதில்ல, அவர் வந்தாலும் ஒன்றும் செய்யறதில்ல. ஆட்சி வரும்போது சொல்லிடுறாங்க, நான் உங்களுக்கு மிக்சி தரேன், கிரைண்டர் தரேன், டிவி தரேன், 2 வீலர் தரேன், உங்களுக்கு அது தரேன் தரேன்னாங்க. ரெட்டாலியில் சொன்னாங்க ஸ்கூட்டி தரேன்னு. அம்மா இருக்கும்போது யாருக்குமே கொடுக்கல. அவங்க கட்சிக்காரருக்கு மட்டும் தான் ஒரு 20 பேர் கொடுத்தாங்க. இவங்க ஆட்சியில் சொன்னாங்க பாதி தான் செஞ்சாங்க சூரியனில். ஆனால் செய்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறாங்க. அவங்க கட்சியாளுக்கு மட்டும் செஞ்சுட்டு போகிறாங்க. இங்கே வந்து கொடுக்குறதுன்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நல்ல ரோடு, போக்குவரத்து, ஆக்சிடென்ட் ஆகாமல் போக்குவரத்து, டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாரின் மாதிரி இருக்கணும். நம்ம தமிழ்நாடு, சிங்கப்பூர், மலேசியாலாம் நம்ம சின்ன நாடு. இந்தியா மிகப்பெரிய நாடு. சைனா மாதிரி, அமெரிக்கா மாதிரி, இங்கிலாந்து மாதிரி மிகப்பெரிய நாடு நம்ம கண்ட்ரி இந்தியா. ஆனால் இந்தியா ஃபுல்லாக போக்குவரத்து சரியில்லை, நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, பொதுமக்கள் நிறைய பேர் இறந்து போகிறாங்க ஆக்சிடென்ட்டில். இதில் வந்து மெயினாக நம்ம இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணோன்னா போக்குவரத்தை ஸ்ட்ரிக்டாக வைக்கணும், ரூல்ஸ் நல்லா இருக்கணும், டிராஃபிக் ரூல்ஸ். அது இருந்துன்னா நம்ம இந்தியாவில் எங்கேயுமே இந்தியன் மக்கள் ஆக்சிடென்ட் ஆகி சாக மாட்டாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் எனக்கு மெயினாக வேணும். டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாமே நல்லா இருந்தால் நம்ம நாடு நல்லாயிருக்கும். வெளிநாட்டிலலாம் நம்ம நாடை கண்டு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க.